சர்வ வல்லமையுள்ள தெய்வமே இயேசு சுவாமி, அதிகால வேளையிலே உன் நாமத்தின் நிமித்தமாக கூடி வந்திருக்கிற இந்த சிறு மந்தையை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இயேசுவே, துன்பத்தோடும் துயரத்தோடும் கஷ்டத்தோடும் நஷ்டத்தோடும் வேதனையோடும் கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் இந்த வேளையிலே நீ சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஐயா. வார்த்தையை விடுத்து சுகப்படுத்திய தெய்வமே, உன் வார்த்தையை வாஞ்சையோடு கேட்பதற்காக காத்து கிடக்கிற இந்த சிறு மந்தையை நீ ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஐயா. இயேசுவே, கட்டுகளை உடைத்தெறியும் எல்லா விடுதலைகளையும் இவர்களுக்கு இந்த நேரத்திலே நீ வாரி வழங்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இயேசுவே, உமது வல்லமை கடந்து வரட்டும், ஜீவாத்மாவுடைய வல்லமை இறங்கட்டும் சுவாமி. பேய் பிசாசுகள் அலறி கொண்டு ஓடட்டும் கர்த்தாவே. வார்த்தையை விடுத்து புயலை நீ அடக்கினீரே சுவாமி. வார்த்தையை விடுத்து சுகம் கொடுத்தீரே சுவாமி. வார்த்தையை விடுத்து ஜீவனோடு எழுப்பினீரே சுவாமி. செத்து கொண்டிருக்கிற எல்லா நபர்களுக்கும் இந்த வேளையிலே நீ ஜீவன் கொடுக்க வேணுமா ஜெபிக்கிறோம். சுகக்கேடோடு இருக்கிற சகல நபர்களுக்கும் இந்த நேரத்திலே நீ சுகம் கொடுக்க வேணுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவே, உம் வார்த்தையிலே ஜீவன் உண்டு என்பதை நாங்கள் விசுவசிக்கிறோம், வல்லமை உண்டு என்பதை நாங்கள் விசுவசிக்கிறோம் சுவாமி. வாழ்வு தருவது இறை வார்த்தை என்பதை நாங்கள் விசுவசிக்கிறோம் ஐயா. இந்த வார்த்தையை கேட்க போகிற எல்லா பிள்ளைகளையும் கோடி 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 முறை நீ ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் சுவாமி. இயேசுவின் நாமத்தினால ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த இறை செய்தியாக தாழ்ந்தோரை உயர்த்துகிறார். இன்றைய உலகிலே யாரும் அடிமட்டத்தில் வாழ்வதற்கு விரும்புவது கிடையாது. சமுதாயத்திலே உயர வேண்டும், வீட்டிலே உயர வேண்டும், ஊரிலே உயர வேண்டும், நாட்டிலே உயர வேண்டும், செல்வத்திலே உயர வேண்டும், பொருளாதாரத்திலே உயர வேண்டும், கல்வியிலே உயர வேண்டும், வருமானத்திலே உயர வேண்டும், எல்லா வகையிலும் உயர வேண்டும் என்று மனிதன் ஆசைப்படுகிறானே ஒழிய தாழ்ந்து போக வேண்டும் என்று அவன் விரும்புவதே கிடையாது. எதை செய்தாலும் அதிலே வெற்றி வேண்டும், எதை செய்தாலும் எங்கு சென்றாலும் எதை எடுத்தாலும் வெற்றி வேண்டும், எதை படித்தாலும் வெற்றி வேண்டும், எந்த இடத்தில் நுழைந்தாலும் வெற்றி வேண்டும், தனக்கு ஒரு பெயர் வேண்டும் என்று மனிதன் ஆசைப்படுகிறான். அப்படிப்பட்ட நேரத்திலே ஆண்டவர் இன்றைக்கு என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். கடவுளின் வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள், அப்பொழுது ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்துவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு என்ன செய்தி சொல்றாருனாக்கா, அங்கலாய்த்து அங்கலாய்த்து அலைந்து கொண்டிருக்கிற மக்களே, எனக்கு விடுதலை வேண்டும் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற மக்களே, சமுதாயத்திலே நான் உயர வேண்டும், என்னுடைய குடும்பத்திலே உயர வேண்டும், ஊரிலே உயர வேண்டும், எல்லா விதத்திலும் உயர வேண்டும் என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற மக்களே, நீங்கள் உயர்வடைய வேண்டும் என்றால் என் தேவனுக்கு முன்னால் உங்களையே தாழ்த்துங்கள். உங்களை தாழ்த்தும் பொழுது அவர் உயர்த்துவார், உயர்த்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். வேத புத்தகத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் தன்னை தரை மட்டும் தாழ்த்திய எல்லா நபர்களையும் ஆண்டவர் இம்மையிலும் உயர்த்தி இருக்கிறார், மறுமையிலும் உயர்த்தி இருக்கிறார். இப்ராஹாமை பார்த்து ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஒரு மகனை உனக்கு கொடுப்பேன், அந்த மகன் வழியாக வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் உன் சந்ததியை பெருக்குவேன் என்று வாக்கு கொடுத்தார். இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற 25 ஆண்டுகள் ஆயின. இந்த ஆபிரகாம் 25 ஆண்டுகளும் தன்னையே தாழ்த்தி தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார். 25 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் வாக்கு கொடுத்த அந்த மகனை ஆபிரகாமுக்கு கொடுத்தார். பிரியமானவர்களே, யோசேப்பை எடுத்துக்கொள்ளுங்கள். யோசேப்பு எகிப்து நாட்டிற்கு அடிமையாக விற்கப்படுகிறார். அந்த நாட்டிலே ஒரு அடிமையாக அவர் 13 ஆண்டுகள் தன்னையே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறார்.
இன்னும் 13 ஆண்டுகள் ஆயிருந்தாலும் அவர் தன்னை நிச்சயமாக அவர் தாழ்த்தி ஒப்பு கொடுத்தே இருப்பார். பிரியமானவர்களே, அவர் தாழ்த்தி தன்னைவே தாழ்த்தி அடிமையாக அவர் பணி செய்து கொண்டிருக்கிறார். அத்தனை நாட்களிலும் அவர் தெய்வ பயம் உள்ளவராக வாழ்ந்து வருகிறார், பிரமாணிக்கம் உள்ளவராக வாழ்ந்து வருகிறார். ஆண்டவர் கண்டார், இந்த யோசேப்பு தன்னை எம்மாத்திரம் தாழ்த்தி இருக்கிறார், எவ்வளவு பிரமாணிக்கமாக இருக்கிறார், எவ்வளவு பரிசுத்தமாக இருக்கிறார் என்பதை கண்ட தேவன் அந்த யோசேப்பை எகிப்து நாட்டிலே ஒரு ஆளுநனாக உயர்த்தினார். நீங்கள் உயர்த்தப்பட வேண்டுமா? சமுதாயத்திலே உயர்த்தப்பட வேண்டுமா? நாட்டிலே உயர்த்தப்பட வேண்டுமா? உங்களை தேவனுக்கு முன்னால தாழ்த்துங்க. ஒரு யோசேப்பு தன்னை தாழ்த்திய மாத்திரத்திலே அவன் உயர்த்தப்பட்டான். ஒரு எலிசா இறைவாக்கினர், ஒரு எலியா இறைவாக்கினருக்கு 14 ஆண்டுகளாக ஊழியம் செய்து கொண்டு வருகிறான். இந்த 14 ஆண்டுகளும் பொறுமையோடு தன்னையே தாழ்த்தி ஊழியம் செய்கிறான். எலிசா ஒரு வசதியான குடும்பத்திலிருந்து வந்தவன். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட அந்த சகோதரன் தன்னுடைய குருவுக்கு 14 ஆண்டுகள் ஊழியம் எடுக்கிறான். பொறுமையோடு காத்திருந்து ஊழியம் எடுக்கிறான். 14 ஆண்டுகளுக்கு பிறகு ஆண்டவர் அந்த சகோதரனை இரட்டிப்பான ஆசீர்வாதத்தால் நிரப்புகிறார். காத்திருக்கிற ஒவ்வொரு நபருக்கும், காத்திருந்து தன்னை தாழ்த்துகிற ஒவ்வொரு நபரையும் ஆண்டவர் குறித்த காலத்திலே உயர்த்துகிறார். யோசுவாவை எடுத்துக்கொள்ளுங்கள். யோசுவா மோசே கூட பிரயாணமாகிறார் எகிப்து நாட்டிலிருந்து கானான் தேசத்திற்கு. 40 ஆண்டுகள் தன்னையவே தாழ்த்தி மோசையோடு இருந்து அவருக்கு உற்ற துணையாக ஊழியம் செய்து கொண்டு வருகிறார். 40 ஆண்டுகள் காத்திருக்கிறார். தேவனுடைய கிருபைக்காக, தேவனுடைய வல்லமைக்காக. 40 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த யோசுவாவின் பிரமாணிக்கத்தை ஆண்டவர் கண்டார், அவருடைய சாட்சியை ஆண்டவர் கண்டார். இந்த யோசுவாவை இஸ்ராயல் மக்களுக்கு தலைவராக உயர்த்தினார். பிரியமானவர்களே, நீங்கள் உயர்த்தப்பட வேண்டுமா? சிறிதோ பெரிதோ, சிறிய வேலையோ பெரிய வேலையோ, சமுதாயத்திலேயோ நாட்டிலேயோ நீங்கள் உயர்த்தப்பட விரும்பினீர்களால் ஆண்டவருக்கு முன்னால் உங்களையே தாழ்த்துங்கள். உங்களை தாழ்த்தும் பொழுது அவர் நிச்சயமாக உங்களை உயர்த்துவார். லூக்கா 1 அதிகாரம் 48வது வசனத்தை வாசித்து பாருங்கள். லூக்கா 1:48. ஏனெனில் அவர்தம் அடிமையின் தாழ் நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறைகளும் பேறு பெற்றவள் என்பர். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை பூமிக்கு கொண்டு வருவதற்கு தேவாதி தேவனுக்கு ஒரு கன்னிப்பெண் தேவைப்பட்டது. அன்றைக்கு இருந்த எல்லா வாலிப இளம் பெண்களிலே மரியாளை தேவன் தெரிந்தெடுத்தார் என்றால் தன் ஏக மகனுக்கு தாயாக ஆக்குவதற்கு மரியாளை தேர்ந்தெடுத்தாள் என்றால் இந்த மரியாள் எம்மாத்திரம் தன்னை தாழ்த்தி இருப்பாள், எவ்வளவாக தன்னை பரிசுத்தப்படுத்தி இருப்பாள் என்று நீங்கள் அலசி பாருங்கள். மரியாளிடத்திலே ஏராளம் தாட்சி இருந்தது, ஏராளம் பரிசுத்தம் இருந்தது. ஆகவே இந்த தாட்சியும் பரிசுத்தமும் எந்த இடத்தில் உண்டோ அங்கே தேவன் குடிகொள்வார். ஆகவே நான் அன்றைய நாளிலே 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஏராளம் வாலிப பெண்கள் இருந்தாலும் ஆண்டவர் இந்த பெண்ணை தான் தெரிந்தெடுத்தார். இந்த இயேசுவுக்கு இந்த பூமியிலே தந்தையின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு உடல் தேவைப்பட்டது. அந்த உடலை கல்வாரி மலையிலே சகல மக்களின் பாவங்களுக்காக பாவ பரிகார பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டியிருந்தது. இந்த இயேசுவுக்கு, என் தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையின் சித்தப்படி மரியாள் என்ன செய்கிறார்? அந்த மகனை தன்னுடைய கற்பத்திலே ஏற்றுக்கொள்கிறார். இயேசுவுக்கு தாயாக தன்னையவே அர்ப்பணிக்கிறார். பிரியமானவர்களே, வானதூதன் கடந்து வந்து மரியாளை பார்த்து மரியாளை வாழ்த்தி இறை செய்தியை சொன்ன பொழுது மரியாள் என்ன செய்கிறாள்? தன்னை தரை மட்டும் தாழ்த்தி, இதோ ஆண்டவருடைய அடிமை, இதோ ஆண்டவருடைய அடிமை என்று தாழ்த்துகிறார்.
Praise the Lord. Praise the Lord. மரியாள் தன்னையவே தாழ்த்திய அந்த நேரம் மிகவும் பரிசுத்தமான நேரம். காரணம் என்ன? தேவன் இயேசு கிறிஸ்து மனித உரு எடுத்த நேரம் அந்த நேரம் தாங்க. ஆகவே அந்த நேரம் தான் மரியாள் தன்னை தரை மட்டும் தாழ்த்தி இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொன்ன அந்த நேரம் மிகவும் பரிசுத்தமான நேரம். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமான நேரம் எது என்று கேட்டால் நீங்கள் ஒருவேளை இப்படியாக சொல்வீர்கள், நான் பிறந்த நேரம் என்று சொல்வீர்கள், அல்லது பட்டம் பதவி பெயர் புகழோடு ஜொலித்த நேரம் என்று சொல்வீர்கள், அல்லது கை நிறைய சம்பளம் வாங்கி கொண்டு வந்த நேரம் என்று சொல்வீர்கள், அல்லது புதிய வீடு கட்டிய நேரம் என்று சொல்வீர்கள், அல்லது தொட்டு தாலி கட்டின நேரம் என்று சொல்வீர்கள், அல்லது எனக்கு ஒரு மகன் பிறந்தான் என்ற செய்தியை கேட்ட நேரம் என்று சொல்வீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு என்ன சொல்வேன் என்றால், நீங்கள் உங்களையே தரை மட்டும் தாழ்த்துகிற அந்த நேரம்தான் மிகவும் முக்கியமான நேரம், மிகவும் பரிசுத்தமான நேரம். காரணம் என்ன? உங்களையே நீங்கள் தாழ்த்தும் பொழுது அந்த நேரத்திலே அற்புதம் நடக்குங்க. அந்த நேரத்திலே அற்புதமும் அதிசயமும் நடக்கும். உதாரணமாக உங்கள் குடும்பத்திலே சண்டை நடக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். உங்களோடு ஒரு நபர், உங்கள் கணவனோ மனைவியோ சண்டை போட்டுக் கொண்டு இருக்கிறார், கோபத்தின் உச்ச கட்டத்திலே கத்திக் கொண்டு இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த நேரத்திலே உங்களை ஒரு நிமிடமாக தாழ்த்துங்கள், தரை மட்டும் தாழ்த்துங்கள். அப்பொழுது கோபம் முடிவிற்கு வரும், சண்டையும் முடிவிற்கு வரும், குடும்பத்திலே சாந்தி சமாதானம் கடந்து வரும். இதுதாங்க அற்புதமான நேரம். இதுதான் உங்க குடும்பத்தில் நடக்கிற அற்புதம், குடும்பத்தில் நடக்கிற அதிசயம். உங்களை தாழ்த்த கற்றுக்கொள்ளுங்கள். உங்களை தாழ்த்தும் பொழுது, மரியாதை போல உங்களை தாழ்த்தும் பொழுது உங்கள் குடும்பத்திலே அற்புதம் நடக்கும். Praise the Lord. Praise the Lord. நீனா நானா வந்து பாரு என்று சொல்லி இருக்கும் பொழுது குடும்பத்தில் அற்புதம் நடக்காதுங்க, அங்கே மரணம் தான் இருக்கும். ஆக உங்களுக்கு அற்புதம் நடக்கணுமா, அதிசயம் நடக்கணுமா, உங்களையே தாழ்த்துங்க. ஆண்டவர் உங்களை மட்டுமல்ல உங்க குடும்பத்தையே உங்க ஊரிலே உயர்த்தி விடுவார். Praise the Lord. Praise the Lord. வயது முதிர்ந்த எலிசபெத் மரியாளை பார்த்து இப்படியாக வாழ்த்துகிறார், என் ஆண்டவரின் தாய் என்று அழைக்கின்றார். பிரியமானவர்களே, லூக்கா 11ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அருளாதர் இயேசு கிறிஸ்து ஒரு கூட்டத்தில் இருந்த பொழுது ஒரு பெண் அவரை நோக்கி, உம்மை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்த உம் தாய் பேறு பெற்றவர் என்று சத்தமாக கூறினார். சத்தமாக கூறினார். பிரியமானவர்களே, மரியாளுக்கு ஏராளமான பாக்கியங்கள் இருந்தாலும், ஏராளமான பாராட்டுகள் இருந்தாலும், மரியாள் கொடி கட்டி பறக்கலங்க. அவள் தன்னையே தாழ்த்தினாள், தரை மட்டும் தாழ்த்தினாள். பிரியமானவர்களே, அருளாதர் இயேசு கிறிஸ்து ஏராளமான அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் செய்து கொண்டிருந்த பொழுது, மரித்தவர்களை உயிர்ப்பித்துக் கொண்டு இருந்த பொழுது, மரியாள் அந்த இடத்திற்கு கடந்து சென்று, யார் தெரியுமா, என் மகன் தான் அவரு, இன்றைக்கு அவர் இங்கே இருக்கிறார்னா அது என்னாலதான், நான் அகட்டும்னு சொன்னதுனால தான் அவர் இன்னைக்கு இங்கே இருக்கிறார். நான் மாத்திரம் இன்னைக்கு மாட்டேன்னு சொல்லி இருந்தாக்கும் இன்னைக்கு இயேசுவை நீங்க பார்த்துருக்கவே முடியாது. ஆக இத்தனை புதுமைகளுக்கும் காரணம் நான் தாங்க என்று அங்கே தம்பட்டம் அடிக்கலங்க. அந்த இடத்திலேயே மரியாதை இல்லைங்க, தன்னை மறைத்து கொண்டார்கள். இல்லை, மக்களை பார்த்து, இந்த மகனை வளர்த்து எடுப்பதற்கு நான் எம்மாத்திரம் அவமானங்களை அடைந்தேன் தெரியுமா, எத்தனை கஷ்டங்களை பட்டேன் தெரியுமா, இவர் குழந்தையாக இருந்த பொழுது நான் எகிப்துக்கு ஓட வேண்டிய சூழ்நிலை தெரியுமா, அங்கெல்லாம் என்ன பாடுபட்டு காப்பாத்தினேன் தெரியுமா. இன்றைக்கு அற்புதம் செய்கிறார், அவர் என் மகன், அவர் என் மகன் என்று தம்பட்டம் அடிக்கலங்க. அவங்க தாட்சியோடு ஒதுங்கி இருந்தாங்க. பெரிய 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 அற்புதங்களை இயேசு எங்கெல்லாம் செய்தாரோ ஒரு இடத்துல கூட அவங்க இல்லைங்க. காண ஒரு கல்யாணத்தை எடுத்துக்கிறங்க. யோவான் 2ஆம் அதிகாரம் 1லிருந்து 10 வரை உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள். அந்த காண ஒரு கல்யாணத்திலே ரசம் பற்றாக்குறை ஏற்பட்டு விட்டது, ரசம் கிடையாது. அப்பொழுது மரியாள் ஊழியக்காரர்களை பார்த்து, அங்கிருந்த பணியாளர்களை பார்த்து, அவர் என்ன சொல்வாரோ அதை செய்யுங்கள் என்று சொன்னார். பிரியமானவர்களே, மரியாள் என்ன சொன்னாங்க, அவர் என்ன சொல்வாரோ அதை செய்யுங்கள். அருமையான அற்புதம் நடந்தது.
இயேசு தண்ணீரை திராட்சரசமாக மாற்றிய பிறகு அந்த இடத்துல மரியாள் இருந்ததா சொல்லப்படவே இல்லைங்க. அவங்க எங்கேயோ போய் மறைஞ்சிட்டாங்க. இயேசுவை உயர்த்திட்டு தன்னை தாழ்த்திக்கிட்டாங்க, தன்னை மறைச்சுக்கிட்டாங்க. இதுதாங்க சாட்சி. இது எவ்வளவு பெரிய சாட்சின்னு பாருங்க. இந்த மரியாளை போல நாமும் நம்மையவே தாழ்த்தினோம் என்றால் நிச்சயமாக அருளாந்தர் இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே சத்தியமாக குடியிருப்பார். பிரியமானவர்களே, இன்றைக்கு அருளாந்தர் இயேசு கிறிஸ்து என்ன விரும்புகிறார்? நீங்கள் எல்லாரும் என் தாயை போல சாட்சியாக இருங்கள் என்று சொல்கிறார். அதே நேரத்திலே மரியாள் நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து என்ன சொல்கிறார்? என் மகன் உங்களுக்கு என்ன செய்ய சொல்கிறாரோ அதை மாத்திரம் செய்யுங்கள். பிரைஸ் தி லார்ட். என் தேவன் இயேசு கிறிஸ்து என்ன செய்ய சொல்கிறார்? பரிசுத்தமாக இருங்கள், மனம் திரும்புங்கள், பாவம் செய்யாதீர்கள், இறை வார்த்தையை படிங்க, இறை வசனத்திலே நிலை கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். இறை வசனத்தை எடுத்துக்கொண்டு உலகம் முழுவதும் சுற்றி தெரிந்து என்னை அறிவியுங்கள் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, என் தேவன் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற பிரகாரம் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்றால் இதாங்க மரியாளுடைய விருப்பம். மரியாளுடைய விருப்பம் இது ஒன்றை தவிர வேறு எதுவுமே கிடையாது. இயேசு கிறிஸ்து சொல்ற பிரகாரம் நம்ம வாழணும், அவரை போல பரிசுத்தமா இருக்கணும், அவருக்காக நம்ம ஊழியம் செய்யணும். இதைத்தான் மரியாள் விரும்புறாங்க. அவரை போல பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்றால், அவரை போல ஊழியம் செய்ய வேண்டும் என்றால் இறை வார்த்தையை படியுங்கள். இறை வார்த்தை என்பது இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிய விரும்பினால், அவரை போல பரிசுத்தமாக இருக்க விரும்பினால், அவரை போல சாட்சியாக இருக்க விரும்பினால் இறை வார்த்தையை படிங்க. இரவும் பகலும் இறைவார்த்தையை வாசித்து 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 நீங்கள் பலன் பெறும் பொழுது உங்களையே தாழ்த்துவதற்கான கிருபை கடந்து வரும். பிரியமானவர்களே, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இந்த சமுதாயத்திலே ஏராளமான நல்லவர்கள் இருக்கிறார்கள். இந்த நல்லவர்கள் ஏராளமான நல்ல காரியங்களை செய்வார்கள், அருமையான நல்ல காரியங்களை செய்வார்கள். அத்தனை நல்ல காரியங்களையும் செய்த பிறகு அவர்கள் மறைந்து கொள்வார்கள். எல்லா மக்களுக்கும் முன்னால வந்து தம்பட்டம் அடிக்க மாட்டாங்க. எல்லாரும் பார்க்கிறபடி ஆளுக்கு 5-5 ரூபா பிரிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஏராளமான நல்ல காரியங்களை செய்துவிட்டு அவர்கள் ஒதுங்கிக் கொள்வார்கள். இன்னும் ஒரு சிலர் இந்த சமுதாயத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்கள் ஒண்ணுமே செய்ய மாட்டார்கள். ஆனால் நான் இதை செய்தேனாக்கும் அதை செய்தேனாக்கும் என்று தம்பட்டம் அடிப்பார்கள். நான் மாத்திரம் அங்கு இல்லை என்றால் இது நடந்திருக்கும், அது நடந்திருக்கும், இப்படி அழிவு வந்திருக்கும், அப்படி அழிவு வந்திருக்கும், நான் இருந்ததனால் தான் எல்லோரும் காப்பாற்றப்பட்டார்கள் என்று தம்பட்டம் அடிப்பார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, எல்லோரும் வாத்து பார்த்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இந்த வாத்து என்ன செய்யுமா? முட்டையிட்ட பிறகு அமைதியாக கடந்து சென்று விடுமா. அதே நேரத்திலே நாட்டு பெட்டை கோழி இருக்கிறதே, இந்த நாட்டு பெட்டை கோழி முட்டையிட்ட பிறகு கெக்கரித்து 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 ஊரையே கூட்டி விடும். அங்கே இருக்கிற அத்தனை பேருடைய காதுகளையும் செவுடாக்கி விடும். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற மக்களுக்கு கடைசியில் எரிச்சல் வந்துடும். கல்லை எடுத்து இந்த நாட்டுக்கோழியை எரிஞ்சு விரட்டியே விட்டுருவாங்க. இது போல இந்த சமுதாயத்துல ஒரு கூட்ட மக்கள் வார்த்தை போலவும் நல்ல காரியங்களை செய்து தன்னைவே மறைத்து கொண்டிருக்கிற மக்களும் உண்டு. ஒத்த காரியமும் செய்யாமல் ஏதோ 1-2 காரியங்களை செய்துட்டு இந்த நாட்டு பெட்டை கோழியை போல கெக்கரித்து கெக்கரித்து எல்லார் காதையும் பஞ்சராக்கிறவங்களும் உண்டு. இந்த இறை செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற மக்களே, நீங்கள் எந்த கூட்டத்தை சேர்ந்தவர்கள்? வாத்து கூட்டத்தை சேர்ந்தவர்களா? நாட்டுக்கோழி கூட்டத்தை சேர்ந்தவர்களா? எப்படிப்பட்டவர்கள்? என் தேவன் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். இதுவரைக்கும் நீ நாட்டுக்கோழியை போல வாழ்ந்தது போதும், இன்றைக்கு உன்னைவே தாழ்த்தி என் அன்னையை போல தாழ்த்தி என் பாதத்திலே நீ அமரக்கடவாய் என்று அழைப்பு கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நீதிமொழி 31வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசித்து பாருங்கள். எழில் ஏமாற்றம் அழகு அற்று போகும், ஆண்டவரிடம் அச்சம் கொள்ளும் பெண்ணே புகழப்படுவார். எழில் ஏமாற்றம் அழகு அற்று போகும்,
ஆண்டவரிடம் அச்சம் கொள்ளும் பெண்ணே புகழத்தக்கவள். பிரியமானவர்களே, இன்று அநேகர் அழகினால் மயங்கி போயிருக்கிறார்கள். அவர்களுக்கு சிறிது சிவப்பு நிறமாக இருந்துவிட்டால் போதும், தலை கணம் வந்துவிடும். இதுபோல நான் கருப்பாக இருக்கிறேனே என்றும் சிவப்பாக இருக்கிறேனே என்றும் யாரும் கொக்கரிக்க வேண்டிய தேவையில்லை. கருப்பா இருந்தாலும் சரி, சிவப்பா இருந்தாலும் சரி, நெட்டையா இருந்தாலும் சரி, குட்டையா இருந்தாலும் சரி, குண்டா இருந்தாலும் சரி, ஒல்லியா இருந்தாலும் சரி, ஆண்டவர் தானே உன்னை படைத்தார். ஆண்டவர் தானே உன்னை படைத்தார். ஆண்டவருக்கு முன்னால் உன்னை தாழ்த்தி நன்றி ஆண்டவரே என்று சொல்லுங்கள். நான் அழகாக இருக்கிறேன் என்று சொல்லி அகங்காரம் கொள்ள தேவையில்லை. சிகப்பாக இருக்கிறேன் என்று சொல்லி கொக்கரிக்க வேண்டிய தேவையில்லை. கருப்பாக இருக்கிறேன் என்று சொல்லி தலையை பார்த்து கொண்டு நடக்க வேண்டிய தேவையில்லை. பிரியமானவர்களே, என் தேவன் உன்னுடைய முகத்தை பார்ப்பவர் கிடையாது, உன் இதயத்தை பார்ப்பவராக இருக்கிறார். இதயத்தை பார்க்கிற தேவனுக்கு முன்னால் நீ தாழ்ச்சியோடு மட்டும் காணப்பட்டாய் என்றால் அதுவே போதுமானதாக இருக்கிறது. ஆனால் இந்த உலகம் எதை பார்க்கிறது? அவள் அழகாக இருக்கிறாளா? அவன் அழகாக இருக்கிறானா? அவனை நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும், இவளை நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஏக்கம் பிடிக்கிறது. பிரியமானவர்களே, எனக்கு ஒரு குடும்பத்தை தெரியும். இந்த குடும்பத்திலே ஒரு அழகான பெண். அந்த பெண் மருத்துவ படிப்பை முடித்திருந்தால் நல்ல வசதி, ஏராளமான வசதிகள் உண்டு. அதே நேரத்திலே பக்கத்து வீட்டிலே ஒரு சகோதரன், அந்த சகோதரன் நல்ல அழகன், அவனிடத்திலே பைசா கிடையாது, ஆனால் என்ஜினியரிங் முடித்திருந்தார். இந்த மருத்துவ படிப்பு படித்த இந்த பெண்ணானவள் அந்த மகனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அவள் விரும்பினாள். அந்த பெண் வீட்டை சேர்ந்தவர்களோ சொன்னார்கள், வேண்டாம், அவன் ஏழை, ஏதோ படிப்பு படிச்சிருக்கிறானே ஒளி, அவன்கிட்ட வசதி கிடையாது, நம்ம குடும்ப ஸ்டாண்டர்டுக்கு அது ஒத்து வராது, வேண்டாம்னு சொன்னாங்க. ஆனால் இந்த பெண் என்ன சொன்னால் தெரியுமா? அவர் அழகாக இருக்கிறார், ஆகவே அந்த அழகுக்காகவே நான் அவரை திருமணம் செய்து கொள்வேன் என்று சொல்லி திருமணம் செய்து கொண்டார். என்ன நடந்தது? ஒரு ஆண்டுக்கு பிறகு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. 1.5 ஆண்டுகளாக மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். 1.5 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த சகோதரன் ஒரு ஆக்சிடென்டிலே அகப்பட்டு அவருடைய முகம் சின்னாபின்னமாக்கப்பட்டது. ஏராளம் தையல் போடப்பட்டது. இந்த மகள் மருத்துவமனைக்கு கடந்து செல்கிறார். தன்னை கணவனை பார்க்கிறார். விகாரமான முகம். அந்த முகத்தை ஒரு முறை பார்த்துவிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்தாள். திரும்பி வந்தவள் என்ன செய்தால் தெரியுமா? தன்னுடைய துணிமணி மூட்டை முடிச்சு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தன்னுடைய தகப்பன் வீட்டிற்கு சென்று விட்டாள். பிறகு ஆளுக்கு மேல் ஆளு வர்றாங்க, உன் கணவன் மருத்துவமனையில் இருக்கிறான், வந்து பார் வந்து பார் என்று. இவளை என்ன பதில் சொன்னால் தெரியுமா? அவன் அழகாக இருந்த பொழுது அந்த அழகுக்காக நான் திருமணம் செய்து கொண்டேன், இப்பொழுது அவன் அசிங்கமாக இருக்கிறான், அவன் எனக்கு தேவையில்லை. பார்த்தீர்களா பிரியமானவர்களே, பொல்லாத உலகம் எப்படிப்பட்ட உலகமாக இருக்கிறது என்று. அழகை நோக்கி ஓடுகிறது, அழகுக்காக திருமணம் செய்து கொள்கிறது. அவன் அழகு இல்லை என்பதற்காக இந்த பெண் என்ன சொல்லிவிட்டால், அவன் எனக்கு தேவையில்லை. பிரியமானவர்களே, என் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீ அழகோடு இருந்தாலும் என் பிள்ளைதான், நீ அழுக்கோடு இருந்தாலும் என் பிள்ளைதான், நீ அசிங்கமா இருந்தாலும் என் பிள்ளைதான். ஆனால் நான் உன் இதயத்தை பார்க்கிறேன். நீ எப்படிப்பட்டவளாக இருக்கிறியோ அது அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. நீ சாட்சியோடு இருந்தால் அது மாத்திரம் எனக்கு போதும். நீ பரிசுத்தமா இருந்தா அது மாத்திரம் எனக்கு போதும் என்று சொல்கிறார். ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது சாட்சி, பரிசுத்தம். சாட்சி, பரிசுத்தம். நீங்க சாட்சியோடும் பரிசுத்தத்தோடும் இருக்கும்போது என் ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை உங்களால் வாழ முடியும். Praise the Lord. Praise the Lord. தொடக்க நூல் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். தொடக்க நூல் 16ஆம் அதிகாரம் 4வது வசனம். சாராள் அடிமை பெண் ஆகாரை தன் கணவனுக்கு மனைவியாக கொடுத்தார். ஆகார் தான் கருவுற்று இருப்பதை கண்டதும் தம் தலைவியை ஏளனத்துடன் நோக்கினாள். பிரியமானவர்களே, திரும்பவுமாக இந்த வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்க. சாராள் அடிமை பெண் ஆகாரை தன் கணவனுக்கு மனைவியாக கொடுத்தார். ஆகார் தான் கருவுற்று இருப்பதை கண்டதும் தன் தலைவியை ஏளனத்துடன் நோக்கினாள். Praise the Lord. Praise the Lord. அற்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்த ராத்திரியில புடை பிடிப்பாங்க என்பது பழமொழி. Praise the Lord. Praise the Lord. இந்த ஆகார் ஒரு அடிமை பெண்ணுங்க. இந்த ஆகாருக்கு சாராள் மூலமாக வாழ்வு வந்தது. வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய எஜமான
எஜமானிக்கு பணிந்து இருப்பதற்கு பதிலாக இந்த ஆகார் கருவுற்றதும் என்ன செய்கிறாள் என்று பாருங்கள். அகங்காரம் என்கிற கொடையை பிடிக்கிறார், தற்பெருமை என்கிற கொடையை பிடிக்கிறார், கொடை பிடித்து கொட்டடிக்கிறாள், கொக்கரிக்கிறாள். சாராஜ் மூடுவாளா? சாரால் என்ன செஞ்சா? கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சார். கொடுமைப்படுத்தி அந்த கொடுமையை தாங்க முடியாம ஆகார் வீட்டை விட்டு வெளியில ஓடி போயிடுறார். வீட்டை விட்டு வெளியில ஓடி போன அந்த ஆகாரை ஆண்டவருடைய தூதன் சந்திக்கிறார். 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பாருங்க. தொடக்க நூல் 16:9. ஆகார் தப்பி ஓடிய ஆகாரை ஆண்டவரின் தூதர் ஆகாரிடம், நீ உன் தலைவியிடம் திரும்பி சென்று நீ அவளுக்கு பணிந்து நட என்றார். தூதன் என்ன சொன்னார்? நீ திரும்பி உன் எஜமானிக்கிட்ட போய் அவளுக்கு பணிந்து நட என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, நமக்கு வாழ்வு வந்துவிட்டால் யாரையும் அற்பமாக எண்ணக்கூடாது, யாரையும் தாழ்வாக எண்ணக்கூடாது, யாரையும் இழிவாக எண்ணக்கூடாது. பிரியமானவர்களே, இந்த ஆகாருக்கு வாழ்வு எங்கே இருந்து வந்துச்சுங்க? யாருகிட்ட இருந்து வந்துச்சு? அவர் நன்றி கெட்டவளாக மாறி தன் எஜமானிக்கு எதிராகவே அவர் பேச ஆரம்பித்தால், நடக்க ஆரம்பித்தால். என்ன நடந்தது? இந்த சாரால் அந்த ஆகாரை ஏராளமாக கொடுமைப்படுத்த அவர் வீட்டை விட்டே ஓட வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 பிரியமானவர்களே, நமக்கு வாழ்வு வந்து விட்டது என்பதற்காக கடந்த காலத்தை நாம் மறந்து விடவே கூடாது. கடந்து வந்த காலத்தை நாம் ஒவ்வொரு நாளும் சிந்தையில் இருத்த வேண்டும். நாம் எப்படிப்பட்ட படிகளையெல்லாம் ஏறி வந்தோம், எங்கெல்லாம் கஷ்டப்பட்டோம், எங்கெல்லாம் நஷ்டப்பட்டோம் என்பதை ஒரு நாளும் நாம் மறக்கவே கூடாது. வாழ்வு வந்து விட்டது என்பதற்காக நாம் தாழ்ந்து கிடந்த நேரங்களை, தாழ்ந்து கிடந்த நாட்களை ஒரு காலம் மறக்க கூடாது. Praise the Lord. Praise the Lord. நாம் நோய்வாய்ப்பட்டு கிடந்த பொழுது, மரண படுக்கையில் கஷ்டப்பட்டு கொண்டு கிடந்த பொழுது, என் தேவன் கரம் பிடித்து உன்னை வழி நடத்தினாரே, கரம் பிடித்து உன்னை எடுத்து நிறுத்தினாரே, அதை உன்னால் எப்படி மறக்க முடியும்? நீ ஏழையாக, அனாதையாக, அகதியாக கிடந்த பொழுது, இருக்க இடம் இல்லாமல், குடிக்க கூழ் இல்லாமல், உடுத்த உடை இல்லாமல் கிடந்த பொழுது, என் தேவன் உன்னை கரம் பிடித்து எடுத்து நிறுத்தி இருக்கிறாரே, எப்படி மறக்க முடியும்? எப்படி என் தேவனை விட்டு உன்னால் விலக முடியும்? ஆண்டவர் இன்றைக்கு உன்னை பார்த்து என்ன சொல்கிறார்? நீ தாழ் நிலையில் இருந்த பொழுது, தாழ்ந்து கிடந்த பொழுது, மண்ணோடு மண்ணாக கிடந்த பொழுது உன்னை நான் உயர்த்தினேனே, நீ இன்றைக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறாயே, நன்றி கெட்டவளாக இருக்கிறாயே. நினைத்து பார். ஒரு ஆகார் சாராளுக்கு நன்றி கெட்டவளாக வாழ்ந்தது போல, பிரியமானவர்களே, நீங்கள் என் தேவனுக்கு நன்றி கெட்டவர்களாக வாழ்வது கிடையாதா? அடிமைத்தனத்தில் கிடந்தவர்களே, அடிமட்டத்தில் கிடந்தவர்களே, சாத்தானின் பிடியில் கிடந்தவர்களே, என் தேவன் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி மீட்கவில்லையா? நீங்கள் என் தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறீர்களா? ஏதோ நடந்தது, என்றோ நடந்தது, எனக்கா நடந்தது என்று சொல்லி நீங்க கேட்கவில்லையா? இன்றைக்கு என் தேவனுக்கு முன்னால உங்களையே தாழ்த்துங்கள், அவர் உயர்த்துவார். ஒரு பொழுதும் நன்றி கெட்டவர்களாக வாழவே வாழாதீர்கள். Praise the Lord. Praise the Lord. தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீர், தேவனே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீர், தேவனே உம்மை துதிப்பேன். தேவனே உம்மை துதிப்பேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 லூக்கா 14ஆம் அதிகாரம் 7 - 11 வரை உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள். பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படியாக சொல்கிறார்? தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான்.
பிரியமானவர்களே, அவர் இப்படியாக சொல்கிறார், நீங்கள் திருமண விருந்துக்கு கடந்து செல்லும் பொழுது முதல் இருக்கையில போய் உட்காராதீங்க, பின்னால போய் உட்கார்ந்துக்கிறங்க. அப்போ உங்களை அழைத்தவர் கடந்து வந்து, ஐயா முன்னால வாங்க, முன் இருக்கைக்கு வாங்க என்று அழைக்கும் பொழுது உங்களோடு பந்தியில் அமர்ந்திருக்கிற எல்லோரும் உங்களை பார்ப்பார்கள். அப்பொழுது உங்களுக்கு பெருமை வரும், அப்பொழுது நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, நம் தேவன் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு தந்தையை போல அறிவுரை கூறுகிறார். ஏராளம் ஏராளம் அறிவுரைகளை கூறுகிறார். ஆனால் இன்றைக்கு அறிவுரை என்றால் யாருக்குமே பிடிக்காது. ஆதாமேவால் தொடங்கி இந்த நாள் வரைக்கும் இப்பொழுது ஜீவித்துக் கொண்டிருக்க சிறு பிள்ளை வரைக்கும் அறிவுரை என்றால் அது ஓடிவிடும், யாருக்கும் இஷ்டமில்லை. ஆண்டவர் ஆதாமேவாளை பார்த்து அருமையான ஒரு அறிவுரையை சொன்னார். இன்பவனத்திலே இப்படியாக சொன்னார், ஆதாம் ஏவாளே, இந்த இன்பவனத்தில் உள்ள எல்லா மரத்தின் கனியையும் நீங்கள் தின்னலாம், ஆனால் இந்த மரத்தின் கனியை மாத்திரம் நீங்கள் உண்ணக்கூடாது, உண்கின்ற அந்த நாளிலே நீங்கள் சாகவே சாவீர்கள். ஆதாம் ஏவாளுக்கு தேவன் கொடுத்த அறிவுரை, அருமையான அறிவுரை, இதை செய்யாதீர்கள் என்று சொன்னார். சாத்தான் கடந்து வருகிறான். சாத்தான் பாம்பு ரூபம் எடுத்து ஏவாளை பார்த்து, ஏவாளே, ஆண்டவர் உனக்கு இப்படியாக சொன்னாரா? இந்த வனத்தில் உள்ள எல்லா மரத்தின் கனியையும் தின்னக்கூடாது என்று சொன்னாரா? எப்படி கேட்கிறான் என்று பாருங்கள். அப்பொழுது ஏவாள் பேசுகிறான், இல்லையே, அப்படி சொல்லலையே, எல்லா மரத்தின் கனியையும் சாப்பிடலாம், இந்த மரத்தின் கனியை மாத்திரம் தான் சாப்பிடக்கூடாது என்று சொன்னார். அப்பொழுது சாத்தான் சொல்கிறான், இல்லை, நீ சாப்பிடு, நீ சாப்பிடுகிற அந்த நாளிலே உன் கண்கள் திறக்கப்படும், நீ கடவுளை போலாய் விடுவாய். ரெண்டு பேர் அறிவுரை கொடுக்கிறாங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறார், இதை சாப்பிடாத, நீ செத்தே செத்து போயிடுவாய். இவன் அறிவுரை கொடுக்கிறான், சாத்தான், சாப்பிடு, நீ கடவுளை போட ஆயிடுவேன். யாருடைய அறிவுரை இங்க இந்த ஏவாளுக்கு பிடித்தமா இருந்தது? சாத்தானுடைய அறிவுரை, அழிவை நோக்கி செல்கிற அறிவுரை, சாத்தானை நோக்கி செல்கிற அறிவுரை, பாதாளத்தை நோக்கி செல்கிற அறிவுரை அவனுக்கு இனியதாக இருந்தது, ஏவாளுக்கு பிடித்தமானதாக இருந்தது. அவள் அந்த கனியை பறித்தாள், உண்டாள், தன் கணவனுக்கும் கொடுத்தாள். அது பிரியமானவர்களே, நலமான அறிவுரைகளை இந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்வதே கிடையாது. ஒரு குடிகாரனை பார்த்து நீங்க சொல்லுங்களே, ஏப்பா குடிக்காதப்பா, குடிச்சு குடிச்சு உன் உடம்பு வீணா போயிடும், உன் ஈரல் வெந்து போயிடும், குடலை அழுகி போயிடும், நீ சீக்கிரமா ஜாவ வேண்டியது, குடிக்காதப்பா அப்படின்னு சொன்னாக்கும் அவன் தலையை சொறிவான், அப்படியே சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவான். இந்த இடத்த விட்டு வெளியில போகும்போது வேற ஒரு சகோதரன் பார்த்து, ஏப்பா தொஞ்சு போய் நடந்து போற, இந்த ஒரு பெக்கடி நல்லா அப்படியே சூடு ஏறும்பாரு, உடம்பு கனகனான்னு இருக்கும் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான்னு வைங்க, யாருடைய அறிவுரை எங்க அவன் கேட்பான்? அங்க சொன்னா பாருங்க, இந்த ரோட்ல ஒரு பெக்கு அடின்னு அவனுடைய அறிவுரை தான் பெரிய அறிவுரையா இருக்கும். நேர போவான் சாராய கடைக்கு, நேர போய் ஒரு பாட்டில் வாங்கி அவன் இழுத்திட்டு தான் போவான். காரணம், அவனுடைய அறிவுரை நல்லதாக தோணுகிறது. இந்த உலகம் சாத்தானை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது, பாவத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது, அழிவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. நலமான போதனையை அவர்கள் ஏற்றுக்கொள்வது கிடையாது, நலமான அறிவுரையை அவர்கள் வெறுக்கிறார்கள். காரணம் என்னங்க? அகங்காரம், பெருமை, தற்பெருமை. எனக்கு எல்லாம் தெரியும். நீங்க உங்க பிள்ளைங்களை பார்த்து அறிவுரை சொல்லுங்களே, எடா 4 மணிக்கு காலேஜ் விட்டுச்சுனாக்க நீ 4:30 வீட்டில் இருக்கணும்டா அப்படின்னு சொன்னா அவன் என்ன சொல்லுவான்? உன் ஜோலியை பார்த்துட்டு பேசாம இரு. நான் அந்த காலத்து படிப்பையா படிக்கிறேன், நான் எந்த உலகத்தில் இருக்கிறேன்? கம்ப்யூட்டர் உலகத்தில் இருக்கிறேன். உனக்கு ஒன்றும் தெரியாமல் இருக்கலாம், எனக்கு நான் ஒன்றுமா தெரியல, நான் படிப்பறிவு இல்லாமல் எல்லாம் இருக்கிறேன், எனக்கு எல்லாம் தெரியும். நீ பேசாம வாய் மூடிட்டு இருக்கணும். ஒரு அறிவுரை எனக்கு சொல்லக்கூடாது. நீங்க உன் பையன் சொல்றானா சொல்லலையா, உன் பிள்ளைங்க சொல்லுதுங்களா சொல்லலையா? எனக்கு ஒரு அறிவுரையும் தேவையில்லை, எனக்கு ஒரு அறிவுரையும் தேவையில்லை, எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்கிறது இந்த உலகம். பிரியமானவர்களே, இந்த உலகம் ஏன் அறிவுரையை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது? காரணம் பெருமை, தற்பெருமை, அகங்காரம், தன்னை தாழ்த்த முடியாத நிலையில எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி கொக்கரிக்கிறது. அது பிரியமானவர்களே, ஆண்டவர் என்ன சொல்கிறார்? தேவனுக்கு முன்னால உன்னைவே தாழ்த்து, அப்பொழுது நீ உயர்த்தப்படுவாய் என்று சொல்கிறார்.
பெரியவர்கள் அறிவுரை சொன்னாலும் சரி, ஆசிரியர்கள் அறிவுரை சொன்னாலும் சரி, உன் பெற்றோர் அறிவுரை சொன்னாலும் சரி, அது தெய்வ வாக்காக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் உயர முடியும். Praise the Lord. Praise the Lord. நீதிமொழி 29வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசித்து பாருங்கள். நீதிமொழி 29வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசித்து பாருங்கள். இருமாப்பு ஒருவரை தாழ்த்தும், தாழ்மை உள்ளம் ஒருவரை உயர்த்தும். Praise the Lord. Praise the Lord. இருமாப்பு ஒருவரை தாழ்த்தும், தாழ்மை உள்ளம் ஒருவரை உயர்த்தும். பிரியமானவர்களே, உங்களுடைய இருதயத்தில் இருக்க அகங்காரம், வெறுப்பு, தற்பெருமை உங்களை பாதாளம் போய் சேர்க்கும். அடிமட்டத்தில் கொண்டு போய் உங்களை தள்ளும். அதே நேரத்தில் உங்க இதயத்தில் சாட்சி இருந்துச்சுனாக்கா அது உன்னை உயர்த்தும் என்று வேதம் கூறுகிறது. Praise the Lord. Praise the Lord. ஊதாரி மைந்தன் உவமையை எடுத்துக்கிறங்க. ஊதாரி மைந்தன் தன் தந்தைகிட்ட கடந்து வர்றான். இப்படியாக கேட்குறான், அப்பா எனக்கு வேண்டிய சொத்தை, எனக்கு சேர வேண்டிய சொத்தை எனக்கு கொடுங்க, நான் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு வெளிநாட்டில் போய் தூர தேசத்தில் போய் நான் தொழில் செய்ய போயிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இந்த தந்தை நிச்சயமாக அவனுக்கு அறிவுரை கொடுத்துருக்கணும். டேய் வேண்டாண்டா, நீ சின்ன பையன்டா, உனக்கு அவ்வளவா அனுபவம் கிடையாதுடா, நீ கொஞ்சம் பொறுத்துரு, இப்போ இந்த சொத்தெல்லாம் விற்று எடுத்துட்டு போனீனாக்கும் நீ அழிவுல தான் போய் விடுவ என்று நிச்சயமா அவர் அறிவுரை சொல்லி இருக்க வேண்டும். ஆனா இந்த மகன் என்ன செய்கிறான், இல்ல எனக்கு சேர வேண்டியதை நீங்க கொடுத்தே ஆகணும், எனக்கு எல்லாம் தெரியும், நான் வெளிநாட்டுக்கு போவேன், நான் வியாபாரம் செய்வேன், நான் ஏராளமான வருமானங்களை பெருக்குவேன் என்று சொல்லி கொக்கரிக்கிறான். அப்பொழுது இந்த தகப்பனானவன் அவனுக்கு சேர வேண்டிய சொத்தை பிரித்து கொடுத்து விடுகிறார். இந்த இளைஞன் தன்னை சொத்தையெல்லாம் விற்று பணமாக்கி கொண்டு தூர தேசத்திற்கு கடந்து போகிறான். அங்கே தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து ஏராளமான பாவத்தை செய்து அழிவுக்கு கடந்து செல்கிறான். இறுதியிலே அவனுக்கு ஒரு தொழிலும் செய்ய முடியாத ஒரு நிலைக்கு கடந்து வருகிறான். எல்லா நண்பர்களும் அவனிடத்திலே பைசா இருந்தது வரைக்கும் கூட இருந்தாங்க, பைசா முடிஞ்சதும் டாட்டா என்று சொல்லிவிட்டு கடந்து போய் விட்டார்கள். அவன் வேலை தேட ஆரம்பிக்கிறான். இப்போ வேலை தேட ஒவ்வொரு இடமா போறான், ஒரு இடத்துல வேலை இல்லை. கடைசியில பன்னிகள் மேய்க்கிற வேலை கிடைக்குது. பிரியமானவர்களே, தாந்தோண்டித்தனமாக தற்பெருமையோடு அகங்காரத்தோடு என்னால எல்லாம் முடியும் என்று நீ செல்கிறாய் என்றால் உனக்கு கிடைக்க போற வேலை பன்னி மேய்க்கிற வேலையாத்தான் இருக்கும். பிரியமானவர்களே, ஒரு தகப்பனார் என்னைய சமீபத்தில் சந்தித்தார். இந்த நாகர்கோயிலில் அப்டா மார்க்கெட்டில் மூட்டை தூக்கி வேலை செய்கிறவர், கூலி வேலை செய்கிறவர். அந்த சகோதரன் ஒரு நாள் இங்கே கடந்து வந்து என்னிடம் சொன்னார், சிஸ்டர் என் மனசில் நிறைய வேதனை இருக்கு, அதை உங்கள்கிட்ட கொட்டி தீர்த்துட்டு போகணும்னு வந்திருக்கிறேன் சிஸ்டர் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் கேட்டேன், என்ன வேதனைன்னு. சிஸ்டர் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன், காலையில் 6 மணிக்கெல்லாம் அப்டா மார்க்கெட்டில் வந்து இறங்கிடுவேன், வீட்டில் இருக்க கஞ்சியவோ கூழவோ குடிச்சிட்டு வருவேன். 11 மணி ஆகும் பொழுது எனக்கு தலை சுத்தம், மயக்கமா இருக்கும். ஒரு கப்பு காப்பி குடிச்சு ஒரு வடை தின்னலாம்னு சொல்லிட்டு எனக்கு ஆசையா இருக்கும். எனக்கு பசி வயிற்று கில்லும். அந்த கடை வரைக்கும் கூட கடந்து போயிடுவேன். வடையையும் பார்ப்பேன், காப்பியையும் பார்ப்பேன், என் பர்ஸை பார்ப்பேன். ஐயோ 10 ரூபா போயிடுமே, ஐயோ 15 ரூபா போயிடுமே, இந்த காசை சேர்த்து வச்சா என் பையன் காலேஜ் படிக்கிறானே அவனுக்கு கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு டீ கடை வரைக்கும் கடந்து போயிட்டு டீ கடையில இருக்க குடத்துல இருந்து 2 கப்பு தண்ணி கோரி குடிச்சிட்டு நான் திரும்ப மூட்டை தூக்க போவேன் சிஸ்டர். ஓடி 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 மூட்டை தூக்குவேன். ஒரு 4 மூட்டை தூக்குனா 8 மூட்டை தூக்குவேன். ஓடி ஓடி தூக்கி அப்படி சம்பாதிச்சேன் என்று சொல்லிட்டு விக்கி விக்கி அழுதார். சம்பாதிச்சு என்னப்பா ஆச்சு என்று கேட்டேன். என் பையனுக்கு பணத்தை கொடுத்தேன். சமீபத்தில் தான் எனக்கு தெரிய வருது, அவன் அந்த பணத்தை வாங்கிட்டு போய் குடிக்கிறான்னு சொல்லிட்டு, காலேஜுக்கு போறேன்னு சொல்லிட்டு தானும் குடிச்சது மட்டும் இல்லாம தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுகளையும் குடிக்க வச்சு போதை மருந்துகளையும் வாங்கி போடுறான். ஒவ்வொரு நாளும் என்கிட்ட கேட்பான், இந்த நோட்டு வாங்கணுமாக்கும், இந்த செமஸ்டருக்கு பைசா கட்டணுமாக்கும், அந்த நபருக்கு கட்டணுமாக்கும், இதுக்கு கட்டணுமாக்கும், அதுக்கு கட்டணுமாக்கும்னு ஒவ்வொரு வாரமும் 1000 2000 1000 2000 சொல்லிட்டு என்கிட்ட வந்து வாங்கிட்டு போவான். இப்பதான் தெரியுது அவன் குடியாரன் ஆயிட்டான்னு சொல்லிட்டு. பிரியமானவர்களே, பிரியமான இளந்தலைமுறையே, உன் பெற்றோரை ஏமாற்றி நீ பைசா வாங்கிட்டு போய் காதல் நாடகம் நடிக்கிறியே,
குடி போதைக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறியே, போதை மருந்துக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறியே, விபச்சாரத்துக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறியே, உன் பெற்றோருக்கு அந்த பைசா எங்கிருந்து வந்தது? பெற்றோருடைய ரத்தம். அது சாதாரண நோட்டு இல்லைங்க, சாதாரண பைசா இல்லைங்க. ஒவ்வொரு ரூபாய் நோட்டும், உன் தகப்பனாருடைய கையிலிருந்து வருகிற ஒவ்வொரு ரூபாய் நோட்டும், உன் தாயின் கையிலிருந்து வருகிற ஒவ்வொரு ரூபாய் நோட்டும் அவருடைய ரத்தம், அவருடைய கண்ணீர், அவருடைய வியர்வை என்பதை நீ மறந்து விடாதே. இப்படிப்பட்ட ரத்தத்தையும் வியர்வையும் கண்ணீரையும் எடுத்துக்கொண்டு போய் நீ காதல் நாடகம் நடிக்கிறாயே, உன் காதலிக்கு கொடுக்கிறாயே, உன் காதலனுக்கு கொடுக்கிறாயே, இருவரும் உல்லாசமாக வாழ்கிறீர்களே. பிரியமான இளந்தரம் முறையே, உன் பெற்றோருடைய சாபம் உன் தலைமையில வர்றதுக்கு முன்னால ஊதாரி மைந்தன் பன்னி கூண்டில் கிடந்து கொண்டு, ஐயோ என் தகப்பனுக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், விண்ணிற்கு எதிராகவும் மண்ணிற்கு எதிராகவும் பாவம் செய்தேன் என்று துடித்தானே, அதே போல நீ துடி. இந்த நேரத்தில் உன் இருதயம் உடையட்டும், இந்த நேரத்தில் உன் தற்பெருமை அகலட்டும், உன் அகங்காரம் சிதறண்டு போகட்டும். சாட்சியோடு சாட்சியோடு இந்த ஊதாரி மைந்தன் இப்படியாக சொன்னான், நான் எழுந்து என் வீட்டிற்கு போவேன், என் தகப்பன் இடத்திலே போவேன், அவன் இடத்தில் சென்று நான் மன்னிப்பு கேட்பேன். அப்பா, உனக்கு எதிராகவும் விண்ணகத்திற்கு எதிராகவும் நான் பாவம் செய்தேன் என்று பாவ அறிக்கை செய்வேன் என்று சொன்னானே, அது இன்றைக்கு இப்பொழுதே உனக்கு நடக்கட்டும், இப்பொழுதே இந்த நிமிடமே உனக்கு நடக்கட்டும். பெற்றோரை ஏமாற்றிய இளந்தலைமுறையே, பெற்றோரை ஏமாற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதரா சகோதரியே, இன்றைக்கு மன்னிப்பு கேள். இன்றைக்கு உன்னைவே தாழ்த்து, உன் அப்பா அம்மாவுடைய பாதங்களை பற்றி பிடித்துக் கொண்டு கதறு, நான் பாவம் செய்தேன் என்று சொல். ஒரு மரிய மதலையினார் இயேசுவின் பாதங்களை பற்றி பிடித்துக் கொண்டு கண்ணீரோடு கதறி அழுது, ஐயா நான் பாவம் செய்தேன் என்று கதறியதைப் போல கண்ணீர் வடி. இப்பொழுது கதறி அழு, அப்பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம் உனக்கு கடந்து வரும். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. சேமானவர்களே, யாராவது உங்களை பார்த்து நீங்க யாருங்க அப்படின்னு கேட்டாக்க என்ன சொல்லுவீங்க? நான் டாக்டர், நான் இன்ஜினியர், நான் வக்கீல், நான் டீச்சர், நான் கிளர்க்கு, நான் நர்ஸ் அப்படின்னு உங்க பதவியை சொல்லுவீங்க, நீங்க செய்யற வேலையை சொல்லுவீங்க. நீங்க இன்னாரு என்று கேட்டா நான் இப்படிப்பட்டவன் இன்ன வேலை செய்கிறேன் என்று சொல்லி வேலையை சொல்லுவீர்கள். இயேசு தன்னை பற்றி எப்படி அறிமுகப்படுத்துகிறார் என்று பாருங்கள். நான் கனிவும் மனத்தாழ்மை உள்ளவன். இயேசுவை பார்த்து, ஐயா நீ யார், நீ யார், நீ எப்படிப்பட்டவர் என்று கேட்டால் இயேசு என்ன பதில் சொல்வார்? நான் கனிவும் மனத்தாழ்மையும் உள்ளவன். இந்த இறை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க மக்களே, உங்களில் யாராவது இப்படி சொல்ல முடியுமா? எழுந்து நின்று சொல்ல முடியுமா? நான் கனிவும் மனத்தாழ்மையும் உள்ளவன் என்று சொல்ல முடியுமா? சிந்திச்சு பாருங்க. நம் தேவன் இயேசு கிறிஸ்து, விண்ணையும் மண்ணையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன் இயேசு கிறிஸ்து, நமக்காக ரத்தம் சிந்த பூமிக்கு கடந்து வந்த இயேசு கிறிஸ்து, நமக்காக பாடுபட்டு ரத்தம் சிந்தி ஒரு அடிமையின் கோலம் பூண்டு சிலுவை மரம் ஏறிய இயேசு கிறிஸ்து தன்னை பற்றி சொல்லும் பொழுது எப்படி சொல்கிறார்? நான் கனிவும் மனத்தாழ்மையும் உள்ளவன் என்று சொல்கிறார். ஆக பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த இறை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து என் தேவன் என்ன சொல்கிறார் என்றால், என்னை போல கனிவும் மனத்தாழ்மையும் உள்ளவர்களாக இருங்கள், என் தாயை போல சாட்சியும் பரிசுத்தமும் உள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்கிறார். Praise the Lord. Praise the Lord. நீதிமொழி 22:4. நீதிமொழி 22:4. தாழ்மை உள்ளவர்களுக்கும் ஆண்டவரிடம் அச்சமுடையவர்களுக்கும் கிடைக்கும் பயன், செல்வம், மேன்மை, நீடிய ஆயுள். Praise the Lord. Praise the Lord. இன்றைக்கு உலகம் எப்படிடா பணக்காரராகலாம், எப்படிடா பெயர்வுகளோடு வாழலாம், எப்படி நீடிய நாட்கள் வாழலாம், நீண்ட ஆயுளோடு எப்படி வாழலாம் என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. இயேசு சுவாமி அருமையான ஒரு குறுக்கு வழியை சொல்லி கொடுக்கிறார். என்ன அந்த குறுக்கு வழி? நீ பெரிய செல்வனாகணுமா, பெரிய பெயர்வுகளோடு வாழணுமா, ஏராளமான ஆசீர்வாதங்களோடு வாழணுமா, நீடிய ஆயுளோடு வாழணுமா, உடனே நீ தாழ்த்து.
ஆண்டவருக்கு முன்னால உன்னை தாழ்த்து, அவர் உன்னை உயர்த்துவார், உன்னை செல்வனாக்குவார், உன்னை மேன்மைப்படுத்துவார், உன் ஆயுள் நாட்களை கூட்டிக் கொடுப்பார் என்று வேதம் கூறுகிறார். ஆனால் இன்றைய அற்ப மனுஷன் என்ன செய்கிறான்? செல்வத்தை சேர்ப்பதற்காக குறுக்கு வழியில் ஓடுகிறான், வட்டிக்கு பணம் கொடுக்கிறான், லஞ்சம் வாங்குறான், டவுரி வாங்குறான், பணம் வச்சு சூதாட்டத்துக்கு கடந்து போயிறான், சில்லுமுள்ள செய்யறான், தான் உடம்பைய விற்கிறான், விபச்சார விடுதிக்கு கடந்து போறான், விபச்சார விடுதி வச்சு நடக்கிறான், மதுபான கடைகளை வச்சு மதுபானத்தை வித்து பைசா சம்பாதிக்கிறான், பெட்டி கடை வச்சு பீடி சிகரெட் புகையில போதை மருந்துகளை வித்து பணம் சம்பாதிக்கிறான். சாபமான வழியில செல்வம் சேர்க்க பார்க்கிறான், ஒரு தலையை அறுத்து செல்வம் சேர்க்க பார்க்கிறான். பிரியமானவர்களே, இந்த செல்வம் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்காது. உனக்கு செல்வம் வேணும்னாக்கும், உனக்கு பணம் வேணும்னாக்கும் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? சாட்சியோடும் பரிசுத்தத்தோடும் எனக்கு முன்னால மண்டியிடு, எனக்கு முன்னால மண்டியிடு, உன்னை தாழ்த்து, நான் உன்னை எழுப்புவேன், பெரிய செல்வனா உயர்த்துவேன், பெரிய பெயர் போலோடு உயர்த்துவேன், நீடிய ஆயுள கொடுப்பேன் என்று சொல்கிறார். Praise the Lord. Praise the Lord. 1 அரசர் 3ஆம் அதிகாரம் 8-12 வரை உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள். இளைஞனான சாலமோன் ராஜாவாக உயர்த்தப்படுகிறார். இவன் ராஜாவாக உயர்த்தப்பட்ட அந்த நாளிலே என்ன செய்கிறான் என்று பாருங்கள். அக்கம் பக்கத்து நாடுகளில் உள்ள ராஜாக்களை எல்லாம் கூப்பிட்டு, மந்திரிமார்களை எல்லாம் கூப்பிட்டு, நான் ராஜாவாகிவிட்டேன், இள வயதிலேயே ராஜாவாகிவிட்டேன், நாட்டை எப்படி ஆள்வது என்று தெரியவில்லை, நாட்டை எப்படி முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வது என்று தெரியவில்லை, எனக்கு ஆலோசனை சொல்லுங்கள் என்று அவன் கேட்கலங்க. அவன் ஒரு இளைஞன், சாலமோன் ஒரு வாலிபன். அவன் வாலிபனாக இருக்கும்பொழுது ராஜாவானான். இந்த வாலிபனான ராஜாவான இந்த சாலமோன் அவன் தன்னுடைய மந்திரிகளிட்ட அறிவுரைக்காக போகவில்லை, அண்டை நாட்டு ராஜாக்களிடம் அறிவுரைக்காக செல்லவில்லை. எங்கே செல்கிறான்? ஆண்டவர்கிட்ட போறான். ஆண்டவர்கிட்ட போறாங்க. ஆண்டவர்கிட்ட போய் என்ன செய்யறான்னு பாருங்க. 1000 எரிபலிகளை ஒப்பு கொடுக்கிறான். Praise the Lord. Praise the Lord. 1000 எரிபலிகளை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, இந்த ஏராளமான ஜனத்தொகை உள்ள இந்த நாட்டுக்கு என்னை ராஜாவாக்கி இருக்கிறீர் ஆண்டவரே, இந்த மக்களை ஓ விருப்பப்படி வழி நடத்துவதற்கு, உன் சித்தப்படி வழி நடத்துவதற்கு எனக்கு ஞானமும் அறிவு வேண்டும். பாருங்க பிரியமானவர்களே, ஒரு ராஜா என்ன செய்யறான்னு பாருங்க, எங்க போய் தன்னை தாழ்த்துறான்னு பாருங்க. இந்த ராஜா சாலமோன் ராஜா ஆண்டவருக்கு முன்னால தன்னை தாழ்த்துகிறார். 1000 எரிபலிகளை செலுத்தி, ஆண்டவரே எனக்கு ஞானம் வேணும், எனக்கு அறிவு வேணும் என்று ஜெபம் பண்றான். பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு இந்த சாலமோனுடைய ஜெபம் மிகவும் பிடித்தமாக இருந்தது. Praise the Lord. Praise the Lord. இந்த சாலமோனுக்கு ஞானத்தையும் அறிவையும் மட்டுமல்ல, அவனுக்கு ஏராளமான செல்வத்தையும் புகழையும் கொடுத்தார். அதோடு மாத்திரமல்ல, சாலமோனை பார்த்து, சாலமோனே, நீ உன் தகப்பன் தாவீதை போல என்னுடைய கட்டளைகள் எல்லாவற்றையும் நீ அனுசரித்து வந்தாய் என்றால் உனக்கு நீடிய ஆயுளையும் கொடுப்பேன் என்று சொன்னார். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, உங்களுக்கு செல்வம் வேணுமா? பெயர் புகழ் வேணுமா? மேன்மை வேணுமா? நீடிய ஆயுள் வேணுமா? இந்த சாலமோன் ராஜாவை போல தேவனுக்கு முன்னால தாழ்த்துங்க. உங்களை தாழ்த்தும் பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதத்தால் நிரப்பி எழுப்புவார். சும்மா எழுப்ப மாட்டாருங்க, ஆசீர்வாதத்தால் நிரப்பி எழுப்புவார். Praise the Lord. Praise the Lord. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுதுலாம் ஒரு கிறிஸ்துமஸோ புது வருடமோ ஒரு ஈஸ்டரோ வந்துருச்சுனாக்க எங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்கள்ட்ட போய் முட்டி போடுவோம் சிலுவை வாங்குறதுக்காக. அவங்க பெரியவங்க என்ன செய்வாங்க, முட்டி போட்டுட்டு சும்மா எழுப்பி விட மாட்டாங்க, கையில் பைசா வச்சு எழுப்புவாங்க. ஒரு 10 ரூபாயோ ஒரு 20 ரூபாயோ கையில் வச்சு அப்படியே தூக்கி விடுவாங்க. முட்டி போட்ட சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் பைசா வச்சு தான் எழுப்பி விடுவாங்க. அதுபோல இன்னைக்கு ஆண்டவர் என்ன செய்வாராம், நீ ஆண்டவருக்கு முன்னால முட்டி போட்டுட்டீங்கனாக்கா, ஆண்டவருக்கு முன்னால உன்னை தாழ்த்திட்டீங்கனாக்கா, ஆண்டவர் உன்னை சும்மா எழுப்பி விட மாட்டார். சரி சரி எந்திரி 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 அப்படின்னு சொல்ல மாட்டார். ஆசீர்வாதத்தை உன் கையில வச்சே எழுப்புவார். நீ விசுவசித்தினாக்கும் அற்புதம் நடக்கும், விசுவசிச்சினாக்கும் உன்னை தாழ்த்து, விசுவசிச்சினாக்கும் ஆண்டவர் பாத்திர மண்டியிடு, அவர் உன்னை உயர்த்துவார். Praise the Lord. Praise the Lord. இந்த சாலமோன் ராஜா புதிதாக இந்த அரசாட்சியை ஆரம்பித்ததுமே, தான் ராஜாவானதுமே
முதலில் தேவாலயத்துக்கு கடந்து ஓடுகிறார், தேவனுடைய சன்னிதானத்துக்கு கடந்து ஓடுகிறார், தேவனுடைய பிரசனத்துக்கு கடந்து ஓடுகிறார், என்னை ஆசீர்வதியும் என்று மன்றாடுகிறார். பிரியமானவர்களே, நீங்கள் புதிதாக ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள், புதிதாக ஒரு படிப்பிற்கு கடந்து செல்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள், புதிதாக ஒரு வீட்டை கட்டுகிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள், புதிதாக திருமணம் செய்ய போகிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள், இல்ல புதிதாக ஏதோ ஒன்று செய்ய போகிறீர்கள், நிலம் வாங்க போகிறீர்கள், மாடு வாங்க போகிறீர்கள், தொழில் கருவிகள் வாங்க போகிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவது எங்கெங்க போறீங்க? முதலாவதா எங்க போறீங்க? சிந்திச்சு பாருங்க. ஒரு கல்யாணம் வைங்க, கல்யாணம் எடுக்க போறீங்க. நம்பர் 1 எங்க ஓடுவீங்க? சோசியக்காரன்ட்ட ஓடுவீங்க. சோசியக்காரன்ட்ட ஓடி நேரம் எப்படி, நாள் எப்படி, கிழமை எப்படி, கொஞ்சம் சொல்லு. முதலாவதாக ஓடுற இடம். ஒரு பொருள் வாங்கணும், பைசா இல்ல, எங்க ஓடுவீங்க? வட்டிக்கு பைசா எடுத்துட்டு ஓடியாந்துரும். வட்டிக்கு பைசா, உடனே வட்டிக்கு பைசா எடுக்க ஓடுவீங்க. எதை நீங்க புதிதாக ஆரம்பித்தாலும் இங்கும் அங்குமாக ஓடுகிறீர்களே ஒழிய என் தேவனிடத்தில் ஓடி வருவதே கிடையாது. நடக்குதா நடக்கலையாங்க? இது உங்க வீடுகளில் நடக்குதா நடக்கலையா? சிந்திச்சு பாருங்க. நீங்க புதுசா ஒண்ணு ஆரம்பிச்சீங்கன்னாக்கும், உங்க பிள்ளைய படிக்கிறதுக்கு புதுசா ஒரு பள்ளிக்கூடத்துல கொண்டே விட போறீங்க, புதுசா ஒரு படிப்புல போய் சேர்க்க போறீங்க. என்ன செய்வீங்க? இந்த பள்ளிக்கூடம் எப்படி, இந்த டீச்சர்ஸ் எப்படி, இங்க படிப்பு எப்படி, பிள்ளைய எப்படி என்று அலசி துருவி பார்ப்பீங்களே ஒழிய, ஆண்டவரே என் பிள்ளைய எந்த பள்ளிக்கூடத்துல போட போறேன், இந்த ஓம்பாத்துல ஒன்னாவது நிறுத்தி இருக்கிறேன், ஆசீர்வதியும் என்று சொன்னா ஆசீர்வதிப்பாரு, ஆசீர்வதிக்க மாட்டாரா? சிந்திச்சு பாருங்க. எதை எடுத்தாலும் நீங்கள் செய்யறதுக்கு முன்னால ஆண்டவருடைய பாதத்துல உங்களை தாட்சியோட சமர்ப்பணம் செய்யுங்க, ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். சமீபத்திலே ஒரு விவசாயி கடந்து வந்தார். இந்த இறை செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு விவசாயி கடந்து வந்தார். ஒரு இடத்திலேயே சாட்சியை பற்றி போதித்தேன். அந்த போதனை முடிந்ததும் கடந்து வந்து என்ன சொன்னார் தெரியுமா? சிஸ்டர், நீங்க சொன்னதை 100% நான் என் வாழ்க்கையில கடைபிடிச்சு வரேன் சிஸ்டர். காலையில எந்திரிச்சோன்னு ஜெபம் பண்ணாம நான் என் வயலுக்கு போக மாட்டேன், ஜெபம் பண்ணாம ஒரு கருவியை கையில எடுக்க மாட்டேன், என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்துட்டு பிறகுதான் சிஸ்டர் என் பணிகளை செய்வேன். ஆனா விளைச்சலோ கிடையாது, வறுமைக்கு மேல வறுமை, கிணத்துல தண்ணியே கிடையாது, 7 லட்சம் ரூபாய் கடன் இருக்குது சிஸ்டர். நான் என்ன செய்வேன்? ஆண்டவரை முன்னால வச்சுதான் எல்லாத்தையும் செய்யறேன், ஆண்டவருக்கு முன்னால என்னை தாழ்த்தி தான் எல்லாத்தையும் செய்யறேன். ஆனா என் வீட்டுல இவ்வளவு பஞ்சம், என் வீட்டுல இவ்வளவு கஷ்டம், என் வீட்டுல இவ்வளவு நஷ்டம், ஏன் சிஸ்டர் என்று சொல்லி கேட்டார். நான் சொன்னேன், பிரியமான சகோதரா, ஆண்டவருக்கு முன்னால உன தாழ்த்துறதுக்கு முன்னால உனக்குள்ளே பரிசுத்தம் இருக்க வேண்டும். பரிசுத்தமும் தாட்சியும் சேர்ந்து வரும் பொழுது அற்புதம் நடக்கும். உனக்குள்ளே தாட்சி இருக்கிறது, பரிசுத்தம் இல்லையே, நீ குடிக்கிறாயா என்று கேட்டேன். அது அப்பப்போ குடிப்பேன். புகைப்பிடிக்கிறாயா? அது சூட்டுக்கு அப்பப்போ 2 இழுத்து விடுவேன். சரி, போதை மருந்து போடுறியா? இந்த குளூர்லையும் பணியிலையும் வேலை செய்யணுமே, அது 2 பாக்கு அடக்குனாத்தே அது நல்லா வேலை செய்ய முடியுது, அதனால 2 புகையில கட்டையும் அடக்குவேன், கொஞ்சம் போதை தர பாக்கையும் கொஞ்சம் போடுவேன் என்று சொன்னார். பிறகு பரிசுத்தம்னு எடுத்துக்கிட்டாக்கும் உன்னுடைய வாழ்க்கை, அந்தரங்க வாழ்க்கை எப்படி இருக்குது, அதுலயும் கொஞ்சம் மிஸ்டேக் இருக்கத்தான் சுத்தம் செய்யுது என்று சொன்னார். சகோதரா, இப்படிப்பட்டதொரு வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டு என் தேவனுக்கு முன்னால ஆண்டவர் எனக்கு உதவி செய்யலேன்னு சொன்னாக்கும் எப்படி உதவி செய்வார்? முதலில் உன்னை பரிசுத்தப்படுத்து என்று சொன்னேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த சகோதரன் தன்னை தாழ்த்தி ஆண்டவருக்கு முன்னால கண்ணீர் விட்டு கதறினாரு. ஐயோ, நான் இப்படிப்பட்ட பாவி, எனக்கு இதெல்லாம் தெரியாம போச்சு ஆண்டவரே என்று சொல்லி கண்ணீர் வடிச்சு கதறி அழுதார், மனம் திரும்பினார். பிரியமானவர்களே, அவர் விதை விதைக்க ஆரம்பித்தார். கொஞ்சம் விதை எடுத்துட்டு வந்தார். சுத்த ஜெபமணி கொடுங்க, ஜெபமணி, ஆண்டவரே இந்த மகன் மீது கருணையாயிரும் என்று சொல்லி நாங்கள் எல்லாரும் ஜெபித்து அனுப்பினோம். அவர் விவசாயம் செய்தார். ஈசாக்கு விதை விதைத்து 100 மடங்கு அறுவடை செய்தது போல இந்த சகோதரன் விதை விதைத்தார், 100 மடங்கு அறுவடை செய்தார். முதல் போவம், 2ஆம் போவம், 3ஆம் போவமாக அறுவடை செய்தார். 2 ஆண்டுகளில் 7 லட்சம் ரூபாய் கடனையும் அடைத்து விட்டார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 பிரியமானவர்களே, என் தேவனுக்கு முன்னால உங்களை தாழ்த்துங்க. தாழ்த்தும் பொழுது அவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். லூக்கா 19வது அதிகாரம் 1 to 10 வரை உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள்.
என் தேவன் இயேசு கிறிஸ்து சக்கேயுவின் வீட்டிற்கு கடந்து செல்கிறார். இந்த சக்கேயு சமுதாயத்தால் தள்ளப்பட்டவனாக, பாவி என்று தள்ளப்பட்டவனாக, குள்ளன் என்று ஒதுக்கப்பட்டவனாக இருதயத்திலே வேதனையோடு இருக்கிறான். ஏராளமான பணம் இருக்குது, ஏராளமான வசதிகள் இருக்கு, இருதயத்திலே மகிழ்ச்சி கிடையாது. இயேசு அந்த வீட்டுக்கு கடந்து செல்கிறார். அந்த வீட்டில் இருக்கும் பொழுது இந்த சக்கேயு என்ன செய்கிறார்? தன்னைவே தாழ்த்தி பாவ அறிக்கை செய்கிறார். தன்னை தாழ்த்தி பாவ அறிக்கை செய்கிறார். ஆண்டவரே, என் ஆஸ்தியில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். எவனையாவது ஏமாற்றியிருந்தால் 4 மடங்கு திருப்பி தர்றேன் ஆண்டவரே என்று சொல்லி அறிக்கை செய்கிறார். கண்ணீரோடு கதறுகிறார், வேதனைப்படுகிறார். அங்கே பரிசுத்தம் கடந்து வருகிறது. அந்த குடும்பத்திற்கு மீட்பு கடந்து வருகிறது. பிரியமான சகோதரா, உன் குடும்பத்துல முன்னேற்றம் இல்லையே, உன் தொழில வளர்ச்சி இல்லையே, உங்க பிள்ளைகளுக்கு படிப்பு இல்லையே, தேவையான வசதிகள் இல்லையே என்று நீ ஏங்கிக் கொண்டிருக்கிறாயா? முதலிலே உன்னை பரிசுத்தப்படுத்து. உன்னை முழுவதுமாக தேவனுடைய பாதத்துல ஒப்புக்கொடு. அப்பொழுது என் தேவன் உன்னை உயர்த்துவார். பிரியமானவர்களே, ஆபிரகாம் தன்னை எப்படியாக தாழ்த்துகிறார் என்று பாருங்கள். அற்ப தூசிக்கும் புழுவுக்கும் சாம்பலுக்கும் சமமானவர் என்று தாழ்த்துகிறார். பவுல் அடிகளார் தன்னை எப்படி தாழ்த்துகிறார் என்று பாருங்கள். பாவியிலும் நான் பெரும்பாவி என்று தாழ்த்துகிறார். தாவீது தன்னை குறித்து சொல்லும் பொழுது, நானும் ஒரு புழு, மனிதன் அல்ல, மானிடரின் நிந்தைக்கு ஆளானேன், மக்களின் இகழ்ச்சிக்கு ஆளானேன் என்று சொல்லி தன்னை தாழ்த்துகிறார். ஏசாயா இறைவாக்கினர் தன்னை பற்றி சொல்லும் பொழுது, நான் அசுத்த உதடுகளை உடையவன், நான் பாவி என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, இந்த இறை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களை தாழ்த்துங்கள். தேவனுக்கு முன்னால் உங்களை தாழ்த்தும் பொழுது ஆண்டவர் தாமே உங்களை உயர்த்துவார். நீதிமொழி 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அழிவுக்கு முந்தியது அகந்தை, வீழ்ச்சிக்கு முந்தியது வீண் பெருமை. அழிவுக்கு முந்தியது அகந்தை, வீழ்ச்சிக்கு முந்தியது வீண் பெருமை என்று வேதம் கூறுகிறது. ஜாதி பெருமையோ, மொழி பெருமையோ, இன பெருமையோ, பண பெருமையோ, கல்வி பெருமையோ, வசதிகள் எனக்கு உண்டு என்கிற பெருமையோ உனக்கு உண்டு என்றால் இன்றைக்கு நீ தரைமட்டமாக்கு. இன்றைக்கு நீ அதை தரைமட்டமாக்கு. அப்பொழுது ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். உன்னிடத்தில் இருக்க வேண்டிய பெருமை என்னவென்று எரேமியா இறைவாக்கினர் 9ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்களிலே என்ன சொல்லப்படுகிறது என்று பாருங்கள். எரேமியா 9ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே: ஞானி தன் ஞானத்தை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம், வலியவர் தன் வலிமையை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம், செல்வர் தம் செல்வத்தை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம். பெருமை பாராட்ட விரும்புபவர் நானே ஆண்டவர் என்பதை அறிந்து புரிந்து கொள்வதிலும், பேரன்போடும் நீதியோடும் நேர்மையோடும் உலகில் நான் செயலாற்றுகிறேன் என்பதிலும் பெருமை பாராட்டுவாராக. ஏனெனில் இவற்றில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்கிறார் ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, நீங்கள் பெருமை பாராட்ட விரும்பினால் அது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம் பெருமை பாராட்டுங்கள். இயேசுவே ஆண்டவர் என்று உலகிற்கு அறிக்கையிடுங்கள். நீங்கள் அறிக்கையிடும் பொழுது என் தேவன் உன்னை உயர்த்துவார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 பிரியமானவர்களே, மரியாளை போல தாழ்ச்சியோடும் பரிசுத்தத்தோடும் வாழுங்கள். என் தேவன் இயேசு கிறிஸ்துவை போல அவர் அடிமையின் கோலம் கொண்டு தன்னை சிலுவையிலே தாழ்த்தினது போல உங்களையும் கூட தேவனுக்கு முன்னால தாழ்த்துங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? எனக்கு முன்னால உன்னை நீ தாழ்த்து, உன்னை நான் உயர்த்துவேன் என்று சொல்கிறார். தாழ்த்துகிற எல்லோரும் சத்தியம் சத்தியமாக உயர்த்தப்படுவார்கள். ஆமென். Amen. ஆமென். ஆமென். Praise the Lord. Praise the Lord. சர்வ வல்லமையுள்ள தேவனே இயேசு கிறிஸ்து, என் தேவனே ராஜாவே, இந்த நேரத்தில் எங்களோடு கூட இருந்ததற்காக கூடி நன்றி சுவாமி. இந்த இறை வசனங்கள் எல்லாவற்றையும் இப்பொழுது இந்த பிள்ளைகள் கேட்டுக்கொண்டு இருந்தார்களே, அவர்களை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. இந்த பிள்ளைகளுக்கு என்ன ஆசீர்வாதம் தேவை என்பதை நீ ஒருவரே அறிந்தவராக இருக்கிறீர் சுவாமி. ஏசப்பாவுடைய இருதயங்களிலே நீ பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம்.
செருக்குண்டு இருக்கிற இருதயங்களை நீ உடைத்து தள்ள வேணுமா ஜெபிக்கிறோம். சாட்சியோடு இருக்கிற இருதயங்களுக்கு ஆண்டவரே நீ செல்வத்தை மேன்மையா நீடிய ஆயிரம் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீரே சுவாமி. இவர்கள் வெறுங்கையாய் திரும்பி போய் விடாதபடி ஐயா நீ நிரப்பி அனுப்ப வேணுமா ஜெபிக்கிறேன் ஐயா. ஆசீர்வாதம் கொடுத்து அனுப்ப வேணுமா ஜெபிக்கிறேன் சுவாமி. இயேசுவே, மன தளர்ச்சியோடு வந்திருக்கிற பிள்ளைகள் கர்த்தாவே, சோர்ந்து வந்திருக்கிற பிள்ளைகள் ஐயா, வேதனையோடு வந்திருக்கிற பிள்ளைகள் ஐயா, இப்பொழுது இவர்கள் இந்த இறைவார்த்தைகள் கேட்டார்கள் என்றால் இவர்களை நீ திடப்படுத்தும், உறுதிப்படுத்தும், சக்திப்படுத்தும், மேன்மைப்படுத்தும் ஆண்டவரே. உண்மையே நம்பி இருக்கிற பிள்ளைகள் கர்த்தாவே, உண்மையை நம்பி பழமையில் தூரம் கடந்து வந்திருக்கிற இந்த பிள்ளைகளை நீ ஆசீர்வதியும் ஐயா. வெறுங்கையோடு இவர்கள் திரும்பி போய்விடக் கூடாது சுவாமி. இயேசுவே, நீ வாக்களித்திருக்கிற செல்வத்தையும் மேன்மையையும் நீடிய ஆயுளையும் இந்த பிள்ளைகளுக்கு கொடும் ஆண்டவரே. உங்களை தாழ்த்துங்கள், நான் உயர்த்துவேன் என்று சொல்கிறேன். உயர்த்தும் ஆண்டவரே. ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.